ரீசெண்ட் டைமில் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு சிஸ்டர் யூடியூப் ஷார்ட்ஸ்லேருந்து நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே மாறிட்டோம். அவங்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கள்ளிப்பழமும் அதோட மடலும் கட் பண்ண போகிறோங்க. போன டைமே நான் கள்ளிப்பழம் படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. அதனால் இந்த டைம் வந்து கட்டரை எடுத்துகிட்டு போயிட்டேன். நீங்கள் வந்து கள்ளிப்பழம் சேல் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி கட்டரை வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. அவங்களுக்காக ஒரு மடல் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பழங்கள் கொஞ்சம் இருந்ததுங்க. அதையும் வந்து அப்படியே ஈஸியாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. போன டைம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா நிறைய முள்ளெல்லாம் குத்திருச்சுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சேல் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி கட்டரை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெப்பாலையும் கேட்டிருந்தாங்க. அதையும் நல்லா பறிச்சுட்டு அவங்க கொஞ்சம் சீட்ஸும் பிளான்ட்டெல்லாம் கேட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணி அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. நான் போன டைம் வந்து கொரியர் அனுப்பும்போது கொரியர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு போல் ஒரு சிஸ்டருக்கு. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து திரும்ப பிளான்ட்டெல்லாம் சென்ட் பண்ணுங்கன்னு கேட்கவே இல்லைங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி திரும்பவும் அவங்களுக்கு என்னென்ன பிளான்ட் வேணும் அப்படிங்கிறது கொரியர் அமௌண்ட்டு மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசே நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ கொரியரில் இல்லை பேக்கிங்கில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே போல் சீடெல்லாம் எப்படி முளைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நான் ஏதாவது என்னோடய சைடில் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணிக்குவேங்க. அது எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.